வணக்கம் நண்பர்களே. வருகின்ற குரு 4 நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது. அக்டோபரில் வருது. அதுக்கு முன்னாடி குரூப் 2 வரப்போகுது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் இப்போ தான் நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ தான் நான் டிஎன்பிசிக்கு வரேன், இப்போ தான் நான் ஏதாவது எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை எழுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நான் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கேன், ஏற்கனவே குரூப் 2 ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணி மெயின் வரைக்கும் போயிருக்கேன். அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான காணொலி கிடையாது. இப்போ தான் ப்ரெஷராக இருக்கேன், பிகினராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காணொலி தான் இது. ஸோ அதனால் ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ப்ரெஷராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் தருது, என்னன்னே தெரியாமல் எப்படி களத்தில் இறங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ நம்ம நீங்கள் அரசு வேலைக்கு தயாராக இருக்கீங்க. குறிப்பாக எல்லாருமே அரசு வேலைக்கு தயாராக ஒரு அட்டம்ப்ட் ஒரு குரூப் 4 பண்ணுவாங்க, பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவில் அதிகப்படியான எண்ணிக்கையில், சரிங்களா, அதிகப்படியான எண்ணிக்கையில் தேர்வர்கள் எழுதுகின்ற ஒரு தேர்வு அப்படின்னா அது குரூப் 4 எக்ஸாம் தான். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு தெருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு 1-2:30 மணிக்கு புக்கை ஒரு கொஸ்டின் புக்கை வச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்படி வரதை பார்க்கலாம் ரோட்டில். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போகிற மாதிரி போயிட்டு வர மாதிரி இந்த குரூப் 4 எக்ஸாம் போயிட்டு வராங்க, இருக்குங்களா? ஸோ இந்த போயிட்டு வர்றாங்க 20 லட்சம் பேருமே இந்த எக்ஸாமுக்கு டெடிக்கேட்டடாக படிச்சுட்டு போகிறாங்களா அப்படின்னு கிடையாது. இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் எடுத்து சும்மா போய் எழுதிட்டு வருவோமே, என்ன நடக்குது, லக்கு கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு நட்பாசில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் நல்லா டெடிக்கேட்டடாக படித்து போகிறவங்க அப்படின்னா ஒரு 50,000 ஒரு 60,000 பேரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அத்தனை பேருமே அந்த 50,000-60,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடியா ஒரு நண்பர்களோட குரூப் ஸ்டடி சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 50,000-60,000 தான் போட்டியே. அதனால நம்ம குரூப் 4 போறோம், இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. எல்லாம் அப்ளை பண்றவங்க எல்லாம் படிச்சுட்டு வர மாட்டாங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அங்க வேலை பார்க்கறவங்க சொன்னாங்க, சும்மாவே எழுதிட்டு வருவோம் தான் அப்படின்னு வருவாங்க. ஓகேவா? அப்படிங்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த 50,000-60,000-70,000 காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த மேக்சிமம் குரூப் 4 எழுதுறவங்க எல்லாமே டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் 10th தான். அவங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க, பிஜி முடிச்சிருப்பாங்க, இல்லை பிஇ முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இப்போ குரூப் 4 வராங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடைவிடாத ஒரு முயற்சியின் அடிப்படையில் தான் வராங்க, பயிற்சியின் அடிப்படையில் தான் வராங்க. ஓகேவா? அவங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இறங்குது. குறைஞ்சது ஒரு 6 மாதம் டெடிக்கேட்டடாக ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு ரெகுலேஷனாக கொண்டு வரணும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும். அப்படிங்கிற பண்ணால் தான் இதுக்கான சாதிக்க முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, அப்போ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் குரூப் எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தேவை. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ நீங்கள் இப்போ ஸ்டடி பண்ண போகிறீங்க. நம்ம அக்டோபரில் வரப்போகுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஜனவரியாக இருக்கலாம், பிப்ரவரியாக இருக்கலாம். அப்போ நவம்பர் டிசம்பர் கூட இருக்கலாம். இப்போ நல்லா இருந்தால் ஒரு 8 மாதம் ஒரு 6 மாதம் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இருந்தே பிளான் பண்ணால் கூட கிராக் பண்ணலாம். ஏன்னா ஒரு 6 மாதம் கேப்பில் தான் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியும். நம்ம நோட்டிஃபிகேஷன் 30 நாள் படித்து பாஸ் ஆகுது எப்படி அப்படின்னா வீடியோ பண்ணலாமே தவிர அது பாஸ் ஆக முடியாது. சரிங்களா? அப்படி சாத்தியமும் கிடையாது. அப்போ இப்போ ஒரு நல்ல காலம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் தொடங்குறதுக்கு ஒரு அருமையான காலமாக நம்ம கருதலாம். அப்போ இதில் நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா தான் வருகின்ற குரூப் 2வோ குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 1 எக்ஸாமோ நீங்கள் கிராக் பண்ண முடியும். அப்போ பிகினருக்கு நான் சொல்கிறது என்ன, ப்ரீவியஸ் இயர் கோச்சிங் நீங்கள் ஒரு 5 செட்டோ 10 செட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை ஸ்டடி பண்ணிங்க. நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதாவது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே போதுமானதான். ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த தமிழ் சப்ஜெக்டை விட்டுருங்க. ஆனால் ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? தமிழ் 100 கொஸ்டின்.
ஜிஎஸ் வந்து 75, ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங் ஓகேவா 75 ஓகேவா. இது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் வந்து 200. ஸோ இந்த 200 வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு அவங்க எப்படி பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இந்த 100 கொஸ்டினை வந்து 1.5 மார்க் அப்படிங்கிறத அந்த நம்ம ரேங்க் லிஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, தமிழில் 100 கடை 1.5 மார்க் 25 பண்ணி 150 மார்க்கு. அதே போல் இது சரிங்களா, இது ரெண்டுமே 100 தான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 150. அப்போ 300க்கு தான் மார்க்ஸாக இது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் அடிப்படையில் சில பேர் பேசுவாங்க, சில பேர் மார்க் அடிப்பில் அந்த கவுன்சிலிங் போகிறப்பெல்லாம் இதுதான் நமக்கு இது அந்த 300க்கு எவ்வளோ மார்க் தான் பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த இருக்கிற சூழ்நிலை வந்து நீங்கள் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தமிழுக்காக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே போதுமானதான் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எல்லாராலுமே ஒரு 90+ எடுத்தா கண்டிப்பாக நீங்கள் வேலை வாய்ப்புக்குள்ள போயிடுவீங்க. தமிழில் வந்து ரொம்ப ஈஸியாக மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுதோ கொஞ்சம் மக்கப் பண்ணுற வேலை தான். அப்போ தமிழில் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 90+ கொஸ்டின்ஸ், நான் மார்க்கு சொல்ல 100க்கு 90+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போடணும் தமிழில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 90+ கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா இந்த இது அப்படி பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்புறம் வந்து இந்த ஆப்டிடியூட்ல நீங்கள் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மக்கப் பண்ண வேலை கிடையாது, பக்கமாக படிக்கிற வேலை கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 25க்கு வந்து நீங்கள் அரௌண்ட் 20 எய்ம் பண்ணலாம். அப்போ 90 + 20 எவ்வளவு 115. அப்போ 20 அப்போ இந்த 75க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 75க்கு ஒரு 20-30 கொஸ்டின் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது அப்படியே ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே வருது சரிங்களா. ஒரு 30 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கேட்பாங்க. அப்போ எவ்வளோ வருது 110 140 ஆயிடுச்சு சரிங்களா. ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் தமிழக அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள், இது எல்லாமே நடப்பு நிகழ்வுகள் பேசி வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா. நடப்பு நிகழ்வுகளை பற்றி பேசுறாங்க. அப்போ அவங்க வந்து எப்படிலாம் அவங்க கேட்குறாங்க. இப்போ திட்டங்களுக்கு மூவலூர் ராமவேதம் அம்மாவை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை அவங்க பேரை பயன்படுத்தி என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அப்போ கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட திட்டங்கள், டெய்லி ஒரு 2-3 திட்டங்கள் வந்து அறிவிப்பாங்க. அப்போ வந்து அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து மத்திய அரசின் திட்டங்கள் விருதுகள், மத்திய அரசின் திட்டங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நூலில் நம்ம நாட்டோட எக்கனாமிக் பேஸ்டாக என்னென்ன வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஜிடிபி என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மாநாடு என்ன பண்ணுறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண இந்த கமிட்டி அமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 செட்டு 10 செட்டு வந்து உங்களுடைய ஓன் ஐடியாவில் ஒரு குறிப்பெடுத்து ஸ்டடி பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் கோச்சிங் சென்டர் பண்ண வராது. உங்களுடைய என்னதான் கோச்சிங் சென்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ஒரு மார்க் வந்தாலுமே செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் தான் இதெல்லாம் நீங்கள் கெயின் பண்ண முடியும். அப்போ ஒரு 5 செட்டோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு இப்போ தந்தைங்கிற அடிப்படையில் நவீன வேதியியல் தந்தைங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து அடுத்த வட்டமும் நவீன வேதியியல் தந்தை கேட்க மாட்டாங்க, வேற துறையில் வேற இதில் கேட்கலாம் சரிங்களா. அப்போ வந்து வெண்மை புரட்சியின் தந்தை திரு வர்கீஸ் குரியன் அவர்கள், அப்போ வேற இதில் கேட்கலாம். அப்போ வந்து தந்தைன்னு போட்டிருந்தோன்னா அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம முக்கியம் கொடுத்து நம்ம வச்சுக்கணும்னு தனியாக எடுத்துட்டு அப்போல்லாம் அதை பற்றியான இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படித்து எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னா, இந்த வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டான்சஸ் அது ஒரு ரிப்பீட்டடாக கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் எந்த இது, அப்புறம் வந்து எந்த பயிர் வகை எந்த மாநிலத்தில் எந்த பருவத்தில் வளருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சணல் வந்துன்னா என்ன சொல்றது மேற்கு வங்காளம்னு சொல்லுவாங்க, இப்போ கோதுமைக்கு பஞ்சாப். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஸ்டேட்ல எந்த அந்த உற்பத்தி பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அதே மாதிரி வேர்ல்டு லெவல்லையும் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் படிக்கும் போது தெரியும். அப்போல்லாம் இதெல்லாம் நம்ம கான்செப்ட் பண்ணணும். நீங்கள் அட்ட படிக்கிறது பிரயோஜனமே கிடையாதுங்க சரிங்களா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கலாம். 5 இயர் பிளான் இல்லாமல் ஒரு கொஸ்டினே கிடையாது. 5 இயர் பிளானை பற்றி இன்னைக்கு கூட எழுதி வச்சுங்க,
ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. அப்ப ரிப்பீட்டடா 5 இயர் பிளானை பத்தி கொஸ்டின் வரத்தான் செய்யுது. ஓகேவா? அதே போல வந்து இந்த பழங்குடி நிலத்தை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்க, அவங்க என்ன மொழி பேசுறாங்க, அது ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது மேக்ஸ் தான். இப்போ வந்து டைஸ் சொன்னதும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க மேக்ஸ் எல்லாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ வந்து நிறைய அதை பற்றி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஸ்டடி பண்ணாலே நீங்கள் வந்து இதெல்லாம் கிராக் பண்ணிடலாம். சரிங்க, அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்ன கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, கவன சிதறல் இருக்கு, எண்ணம்லாம் இருக்கு, வேலைக்கு போறது எண்ணம் தான் இருக்கு, ஆனா என்னால் செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில தான் எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் போய் அவங்க ஒரு 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 சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கொண்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறோம், இதை நீங்க படிக்கணும் நாளைக்கு டெஸ்ட். ஏன்னா இது ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து இது வந்து ஒரு கட்டளை மாதிரி கொண்டு போய் உங்களை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்குமே எனக்கு பிடிச்சு அன்னைக்கு அந்த அவங்க கொடுத்தாங்க, அன்னைக்கு படிக்க சொன்னாங்க, படித்தோம், அதோட எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஒரு நாள் படித்தோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் ட்ராக் பண்ணுறாங்க. நீங்கள் 50,000 கட்டி கோச்சி பண்ணாலும் அங்கே போய் சரியாக படிக்கலனாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள இருந்து உங்கள் ஆழ் மனதுல இருந்து நான் போகணும் அப்படிங்கிற நினைப்பை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுங்க டிகிரி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி, ஓகேவா? இப்போ எல்லாருமே வீட்டுக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்காங்க. ஸோ இதே டிகிரி ஹோல்டர் தான் குரூப் 4க்கும் வெறித்தனமாக படிக்கிறாங்க, குரூப் 2க்கும் படிக்கிறாங்க, குரூப் 1க்கும் படிக்கிறாங்க. இவங்க ஜூனியர் அசிஸ்டண்டா ஜேஏவா இருக்காங்க, இவங்க வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் லெவலில் அந்த மாதிரி ஒரு ஆர்ஐ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு ஆஃபீஸர்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இவங்க வந்து டெபுட்டி சாரி டிஎஸ்பி அந்த மாதிரி ரேஞ்சில் குரூப் 1லையும் போறாங்க. ஓகேவா? ஸோ சேம் டிகிரி படிச்சுதான் என்னது ஜூனியர் அசிஸ்டன்ட் போறாங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் லெவல்லையும் போறாங்க, டிஎஸ்பி ஆகிறாங்க, டெப்டி கலெக்டர் ஆகிறாங்க, தாசில்தாராக போறாங்க. இப்போ இதுவுமே எல்லாமே டிகிரி படிச்சவங்க. இதே டிகிரி படிச்சவங்க என்ன பண்றாங்க, ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐஎஃப்எஸ் ஆகுறாங்க. அப்ப இதெல்லாம் என்னது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே டிகிரி படிச்சவங்க தான் 8ஆம் தரத்துல ஓஏ எக்ஸாம் எழுதி நம்ம அதுக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இருக்காங்க. அப்ப வந்து எல்லாருக்கும் ஆண்டை ஒரே மொழியை தானே கொடுத்துருக்காப்ல. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறதும் பயிற்சி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இன்றைய போட்டி நிறைந்த சூழல நம்ம வெற்றி பெற முடியும். ஓகேவா? அப்போ வந்து இந்த இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் டிகிரி படிக்கிறது ஐஏஎஸ் ஆகுறாங்க, வெறும் டிகிரி ஐஎஃப்எஸ் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம வெறும் டிகிரி படிச்சு ஒரு குரூப் கூட முடியலன்னா நம்மளாம் என்ன அப்படிங்கிற உள்ளார்ந்த ஒரு கேள்வி நீங்க எழுப்பிக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். ஓகேவா? செயல்பட ஆரம்பிக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ முந்தி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க விருப்பப்பட்டு படிச்சா ஓரளவு நீங்க ட்ராக் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா எல்லார் கையிலும் என்னது, இப்ப கூட எனக்கு 2-3 கால் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மொபைல் போனுங்கிறத நீங்க படிக்கிறீங்க, காலைல 10 to 1 மணி வரைக்கும் படிக்கிறீங்கன்னா உங்கள் வந்து பாத்தீங்கன்னா போனை தூக்கி தனியா வச்சிருங்க. சரிங்களா? போனை தூக்கி தனியா வச்சிருங்க. நான் வந்து மேக்ஸுக்கு வந்து நீங்க யூடியூப் பார்க்கலாம், சில விஷயங்கள் கரண்ட் பேசி யூடியூப் தேடலாம். மற்றபடி மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கு கையில எடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் நான் போனை பார்க்க மாட்டேன், டூர் எடுத்து வச்சிருவேன் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சியை நீங்க பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்மளை வந்து கவனச்சிதறல் வந்து ஒரு கவனச்சிதறல் இருக்கனால கவன கூப்பு இல்லை. சரிங்களா? ஒரு விஷயத்த ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நம்ம ஆழ்ந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து இப்போ வந்து சும்மா எதையாவது தேட கூகுளில் தேட போவீங்க, அப்போ வந்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படியே ஆழ்ந்துட்டு அதில் 20-30 நிமிஷம் போயிடும். இப்போ பெரும்பாலான வந்து ஒரு இதுதான் நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய முதல் எதிரியுமே இந்த மொபைல் தான். அப்போ வந்து இப்போ இருந்த யாருமே மொபைலை யூஸ் பண்ணாமல் ஓரளவு படித்தாலே வேலை வாங்குற சூழ்நிலை தான் இருக்கு இப்போ காலகட்டத்தில். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்க தான் உங்களை வந்து ஒரு கவன குவிப்புல ஈடுபடணும். ஒரு அரை மணி நேரம் நம்ம படிக்கிறோம், ஒரு 5 பக்கம்னாலும் நம்ம படிக்க முடியுதா? ஸோ ஒரு அரை மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம், அதுல வந்து எத்தனை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ண போய் தான் அது பழக்கமாகும். அதனோட பழக்கத்தின் விளைவு வந்து நமக்கு வெற்றியும் கூட்டு தரும். சரிங்களா?
அப்போ ஒரு வாரம் உங்களால ஒழுங்கா படிக்க முடியுதா? இல்ல ஒரு 21 நாள் நம்மளால ஒழுங்கா படிக்க முடியுதா? 21 நாள் கரெக்டா படிச்சிட்டோமா? அப்படி ஒரு 21 நாள் ஒரு பிளான் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே அடுத்த நாள் எந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாம உங்களால பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு இதை இப்போ இருக்கிற காலகட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கணுங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் இல்லாம இது என்னன்னா வே ஆஃப் ப்ராக்டிஸ். நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே உங்க அது எண்ணத்துக்குள்ளேயே சண்டை போட்டு நான் இன்னைக்கு இப்படி பண்ண போறேன், இன்னைக்கு இதை சாதிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் படிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின் வேணாச்சும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்ன சின்ன வெற்றிகள்லாம் நமக்கு என்னது பெரிய ஒரு வேலையை போய் பெற்றுத்தரப்போகுது. ஓகேவா? அப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு எந்த நியூஸை பத்தி பேசணும், எந்த மீம்ஸை பத்தி பேசணும், இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா மொபைல் மூலமா நம்ம திணிக்கப்பட்டு நமக்கு நிறைய பேர் வேலை பார்க்கறதுலயே சரியா வேலை பார்க்க முடியாம ஏதாவது கவனிச்சதுலயே அவங்களுடைய மேல அது ஹையர் லெவல்ல போக முடியாம இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் இந்த கால சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு நாளைக்கு இந்தியர்களோட ஃபோன் வாட்சிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகம் மற்ற உலக நாடுகளோட. எப்பயும் பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிற சூழலை யார் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா படிச்சாலும் அவங்க வேலை வாங்கிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதையுமே நான் ஃபோன் மூலமாக தான் அவங்கள்ட்ட சொல்லிக்க இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால ஸோ நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஸ்டடி பண்ணுங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே தெரியும். நம்மலாம் இதை படிச்சு வந்துடும் ஒரு எண்ணம் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் படிங்க, எனக்குலாம் எனக்கு படிக்க கஷ்டமா இருக்குப்பா அப்படி யோசிச்சீங்கன்னா அதை விட்டுட்டு பிரைவேட்ல கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிங்க. முடியும்னு நினைச்சா மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதனால நீங்க பிரைவேட்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான என்ன பண்ணணுமோ அதை டே டு டே பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு கொண்டா கூட ஓரளவு 4-5 வருஷத்துல ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு போயிருவீங்க. ஆனா அந்த போட்டி தேர்வுல ஒருத்தவங்க 29-30 வயசு வரைக்கும் கல்யாணம் உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஐயோ அப்படிங்கிற ஒரு மன கசப்புல இருக்காங்க, விரக்தியில இருக்காங்க. சரிங்களா? இது இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஒரு இதுதான். ஓகேவா? அப்ப இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருந்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அது எல்லாம் தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சவங்க அது சீக்கிரம் கிராக் பண்றது கிடையாது. ஓரளவு ஐடியா கிடைச்ச ஐடியா வச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆனவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளிக் பண்றாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரியும்னா எக்ஸாம் இடத்துல புதுசு புதுசா யோசிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் போக முடியாத காரணம். ஓகேங்களா? அப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு இது வழிகாட்டுதல் இருந்தா போதும். இப்ப இரவுல ஒரு பயணம் பண்றீங்க, பைக்லயோ இல்ல கார்லயோ இரவுல பயணம் பண்றீங்க, அவுட்டோர்ல பயணம் பண்றீங்கன்னா அங்க வெளிச்சம் இருக்கு. உங்களுடைய வண்டியோட வெளிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி 200 அடிக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்ப நீங்க போக 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 ஏன்னா வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிட்டு தானே இருக்க போகுது. நம்ம அங்க வரைக்கும் எனக்கு வெளிச்சம் இருந்தா தான் தெரியும் அப்படின்னு நம்ம போறோம். அப்ப நம்ம நகர நமக்கான வெளிச்சம் பாதை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் களத்துல குதிப்பேன், களத்துல இறங்குவேன்னு கிடையாது. இருக்கிற பேசிக் ஐடியா வச்சு இறங்கி அப்படியே முன்னேறி போனீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு இப்பயே எவ்வளவு சம்பளம், மதிய இடைவெளி எவ்வளவு விடுவாங்க, எவ்வளவு நாள் லீவ் போடலாம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உட்காந்துருவான். இப்போ ஒரு பையன்லாம் என்ன கேட்கறான்னா ஹேண்ட்மேனுக்கு வேலைக்கு அடுத்து எப்போ போடுவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் கேட்கும் போதே சார் அப்படி ஆச்சுதானா அப்போ நமக்கு பணம் இது தருவானுங்க. வேலைக்கே சேரல, அப்ளை பண்ணல, அதுல செத்து போற பத்தி இப்பயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஓவர் திங்கிங்கும் கூடாது. சரிங்களா? ஓவர் திங்கிங்கும் கூடாது. அப்போ நம்ம ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வேணும். நமக்கு தேவையான ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். பிரைமரி கோல் என்னது எக்ஸாம் நல்ல ஸ்கோர் பண்ணணும், அது தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் போனோம்னா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேலை கஷ்டம் இருக்கலாம், இப்படியே ஒரு ஆள் யோசிச்சுட்டு இருப்பான். எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியேவும் இப்படிலாம் யோசிக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிரைமரி கோல் என்ன அதை நினைச்சு பயணம் பண்ணா எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவிலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குமே கிளாஸஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்படலாம். நன்றி, வணக்கம்.